ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததுதான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமையப் போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வார்த்தை யோவான் 12ஆம் அதிகாரம் 26வது வசனம். பிதா தந்தை உங்களை கனம் பண்ணுவா. ஆம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனம் பண்ணுவா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், ஒருவன் என்னை பின்பற்றி வருவார் என்று சொன்னால், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே இங்கு ஊழியக்காரன் இருக்கிறார். பிதா அவர்களை கனம் பண்ணுவார். வானத்தையும் பூமி உண்டாக்கிற தெய்வம் அவனை கனம் பண்ணுவார். இந்த பூமியிலே கர்த்தரை கனம் பண்ணும்படியாய் ஒரு காரியத்தை நீங்களும் நானும் செய்வோம் என்று சொன்னால், கர்த்தர் ஏற்ற நாட்களிலே அவர் நிச்சயமாக கனம் பண்ணுவார், நிச்சயமாக கனம் பண்ணுவார். எனக்கு அருமையானவளே, ஒரு அருமையான மகள் விதமாய் சொன்னால், எனக்கு சரியான பாட தெரியாது, சரியாக ஜெபிக்க தெரியாது, சரியான முறையில் கூடி ஜெபிக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று செய்வேன். எனக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்டேன் அவரிடத்தில் சமீபத்தில். அவர் சொன்னார், எனக்கு 65 நண்பர்கள் இருக்கின்றார்கள் அலைபேசியிலே. அவர்களுக்கு எல்லாம் இந்த ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் அந்த காரியங்களை நான் அனுப்புவேன், அவர்களை சத்தியத்துக்குள் நடத்தும்படியாக அனுப்புவேன் என்று சொன்னால் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் விதமாக சொன்னார்கள், எனக்கு தெரிந்ததை மாத்திரம் நான் செய்கிறேன் என்று சொன்னார்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் சரியான வேளையிலே தெய்வம் கனம் பண்ணுவா. யோசேப்பின் தெய்வம் அவர் கனம் பண்ணுகிற தெய்வம், யாக்கோப்பின் தெய்வம் அவர் கனம் பண்ணுகிற தெய்வம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, அவருக்கென்று நீங்களும் நானும் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவரே கனம் பண்ணுவார். எனக்கு அது தெரியல, இது தெரியல. நீங்களும் நானும் மற்றவர்களை கனம் பண்ண வேண்டும். யாரை? நம்மோடு கூட உடன்பணியாளர்களை, வேலை பார்க்கிற உடன்பணியாளர்களே, நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும், தாயும் தகப்பனையும் கூட கனம் பண்ண வேண்டும். நமக்கு கொடுத்த சொந்தங்களை கனம் பண்ண வேண்டும். கர்த்தரை முன்வைத்து அவளை நாம் கனம் பண்ணுவோம் என்று சொன்னால் ஏற்ற காலத்தில் நமக்கு கனம் உண்டாயிருக்கும். நான் கன்னியாகுமரி ஊரிலே நான் விசைப்படகுகளை கடந்து போன போது எனக்கு அந்த உரிமையாளர் பெரிய திரளான சொத்துக்கு செல்வந்தன், பெரிய கோடீஸ்வரர். அவர் யாரை அழைத்தாலும், சிறு பையனோடு பேசினாலும் கூட நாங்கள் வாங்க போங்க என்று சொல்லுவார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, நான் முதல் மாதத்தில் நான் பார்த்தபோது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிற இவ்வளோ வசதியான மனுஷன் எல்லாத்தையும் வாங்க போங்கன்னு கூப்பிட்றான்னு சொல்லி அவர்களை குறித்து விசாரித்த போது தெரிந்தது, அவர் அந்த கன்னியாகுமரி ஊரிலே அரசியல் செல்வாக்கிலும் சரி, அப்புறம் அமைப்பின் செல்வாக்கிலும் சரி உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்னு சொல்லி அவர்கள் ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அனைவரும் எழுந்து நிற்பதை நான் கண்டேன். ஆம், எனக்கு அருமையானவர்களே, அவர் மற்றவர்களை கனம் பண்ணும்போது நீங்களும் நானும் கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் கனம் பண்ணுவா. எத்தனை பேருக்கு இன்றைக்கி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி கரத்தில் வேதத்தை தூக்கி கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எத்தனை பேரை நம்ம கிறிஸ்துவுகளை நடத்தியிருக்கோம், கிறிஸ்துவோட அன்பை குறித்து சொல்லியிருக்கோம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கிறிஸ்துவின் வல்லமையான அந்த நாமத்தை தரிப்பித்திருக்கிறேன், நான் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கேன்னு சொன்னவர் எத்தனை பேர் இடத்துல போய் சொல்லியிருக்கிறோம். கிறிஸ்து ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணும்படியாக வந்தார், மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. ஆம், அழிவில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை காண வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். தன் சொந்த இரத்தத்தை எனக்காக சிந்தினாரே, அந்த இரத்தத்தினால் சம்பாதித்த நீங்களும் நானும் அவரை குறித்து நாம் மற்றவரிடத்தில் சொல்வோம் என்று சொன்னால் நம்மை தேசத்திலும் திருச்சபையிலும் தேவ ஜனங்கள் மத்தியிலும் தெய்வம் கனம் பண்ணுவா. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர் நிச்சயமாக அந்த கனத்துக்குரிய மகிமைக்குரிய பாத்திரமாய் நிச்சயமாய் மாற்றுவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சோதரிக்கிறோம். இன்றைக்கும் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவான தேவன் கனம் பண்ணுவார் என்று சொன்னேன். இன்றைக்கு தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை நீ கனம் பண்ணுவீராக. எப்படிப்பட்ட எந்தெந்த இடங்களிலே பணி புரிகிறார்களோ, எந்தெந்த ஊழியங்களை செய்கின்றார்களோ, அவர்களுக்கென்று நீர் கொடுத்த பணியும் ஊழியத்தையும் கர்த்தர் கனம் பண்ணுவீராக. அன்றைக்கு யோசேப்பை தூக்கி நிறுத்தின தேவ கரம் இவர்களையும் தூக்கி நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்வதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.